நாம் எல்லாத்தையும் படிக்கிறோம், எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இல்ல, எல்லாத்தையும் வச்சுக்க முடியுமா? முடியாது. ஆகாது. ஆனால் ஒரு செய்தி மட்டும் சேவ் ஆகும். மனித நேயம் ஒருத்தவனுக்கு இல்லைன்னா அவன் எவ்வளோ படித்தும் பயன் இல்லைம்மா. அடுத்த உயிர்களை நேசிக்கிற அந்த கருணை உள்ள வரலன்னா அந்த படிப்பால் பயன் இல்லை. மனம்னா அதுக்கு ஆதாரம் எதுமா? மனசுக்கு எது ஆதாரம்? இதயம். இதயம் அது உறுப்பு. மனசு, அதாவது 5 புலன்களாலையும் நம்ம உணர்ந்தது, கேட்டது, பார்த்தது, கண்ணால் பார்க்கணும். இது எல்லாம் பார்த்ததெல்லாம்னா பதிவில் இருக்கும். எங்கே? பிட்யூட்டரி கிளாண்ட், தமிழில் மனோன்மணி. ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வு அப்படின்றது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கய்யா? இது 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 இதுதான் கொஞ்சம் ஆழமான கேள்வி. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் கேட்பதே, இந்த கேள்வி கேட்பதற்கே ஒரு ஞானம், அறிவு வேணும், தனி அறிவு வேணும். இது தனி அறிவு தான். எப்படின்னா, உள்ளுணர்வு அப்படின்னு கேட்டேன் இல்லையா? உள்ளுணர்வுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மனோன்மணி பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பதிவாயிருக்குது இல்லையா? இப்போ தினமும் நாளேடுகள் ஒரு நாளைக்கு 25 பத்திரிகை வருது. இப்போ தமிழ்நாட்டில் தினச்செய்தி தினமும் காலையில் 25, மாலையில் வர ஒரு 10 வருது. அப்போ இவ்வளோ செய்தியும் வருது இல்லையா? நாம் எல்லாத்தையும் படிக்கிறோம், எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ நாளைக்கு வருது, நாளைக்கும் படிக்கிறோம், தினமும் படிக்கிறோம். ஆனால் மொத்தமாக சேவ் ஆகுமாங்க? ஆகாது. ஆனால் ஒரு செய்தி மட்டும் சேவ் ஆகும். தினம் அந்த பத்திரிக்கையில் இந்த ஒரு மாதத்தில், ஏப்பா இந்த மாதம் என்னப்பா முக்கியமான செய்தினா, ஆமாப்பா அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்களே, அது மட்டும் ஞாபகம் இருக்கும். ஏன்? அந்த செய்தியை இவன் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் கொடுத்துட்டான். இந்த மனிதன் அந்த 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 நபரை, அந்த உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணதை இவன் விரும்பி அதை படித்தான். அது ஒரு முக்கியமான செய்தியாக இவன் கருதினான். அந்த முக்கியமான செய்தியாக கருதினான் இல்லையா, அது உள்ளுணர்வு. புரியறதுக்காக சொல்கிறேன். எது உள்ளுணர்வு என்றால், எந்த ஒரு பொருளில் நீ விருப்பத்தோடு, ஊக்கத்தோடு, அக்கறையோடு நீ உறுதியாக பார்க்குறியோ அது எல்லாம் உள்ளுணர்வு. மீதி எல்லாம் தினமும் படிக்கிற பேப்பரில் 1000 செய்தி வரும், 999 செய்தி விட்டுட்டோம் இல்லையா, அது உள்ளுணர்வு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உள்ளுணர்வு என்பதை அடையாளம் இப்படி தான் படுத்திக்கணும். சரிங்க ஐயா, இது எப்படி வேலை செய்யுது? இது எப்படி வேலை செய்யுது? இது இந்த மனம், புத்தி, சித்தம் என்ற இந்த 4 படிநிலைகளிலும் தன்னுடைய மூளையில பதிவானதை வச்சுக்கிட்டு, உள்ளுணர்வோடு பதிவானது அத்தனையும் எப்பவுமே அழியாது, மறக்காது. நெடுநாள் ஆனாலும் கூட அப்படி கொஞ்சம் தலையை தட்டி பார்ப்பாங்க. இந்த விநாயகர் கோயிலில் போய் முட்டி கும்பிட்டு போட்டு தட்டிக்கிற மாதிரி அப்படி கொஞ்சம் லேசாக தட்டுவாங்க. சில பேர் கொஞ்சம் சொறிவாங்க. நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் அங்கே கொஞ்சம் சொறிவாங்க. ஏன் தெரியுங்களா? அது உள்ளுணர்வை தூண்டுறதுமா. அப்படி சொறிகிறாங்கன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம என்னடா கேட்ட உடனே அவர் மண்டையை சொறிகிறாருன்னா அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, அவருக்கு நினைவு கூட்டுறாருன்னு அர்த்தம். உள்ளுணர்வை இருப்பதை அவர் தூண்டுறாருன்னு அர்த்தம். அதனால தான் சொறிவாங்க. சில பேர் அப்படி அப்படி கேட்ட உடனே அப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க, அந்த நினைவு வர்ற வரணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சுருப்பாங்க. அதனால இந்த உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யுதுன்னா, அங்கே பதிவானது மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வருவதனால் அது வேலை செய்யுது. நிறைய பேரு ஒரு மனிதன் நிறைய படிச்சிருந்தாலும் சில நேரங்கள்ல ஞானம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அது ஏன் ஐயா? படிப்புக்கும் வாழ்க்கையில நடைமுறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனித நேயம் ஒருத்தவனுக்கு இல்லைன்னா அவன் எவ்வளோ படித்தும் பயன் இல்லைம்மா. அடுத்த உயிர்களை நேசிக்கிற அந்த கருணை உள்ள வரலன்னா அந்த படிப்பால் பயன் இல்லை. இந்த படிப்பு எதுக்காக படித்தாலும் நான் கேட்குறேன். முதல்ல இந்த கல்வி எதுக்குன்னு கேட்குறேன். நான் படிப்பையே நான் முதல்ல அங்கே வரேன். இப்போ படித்தவன் தப்பு பண்ணுறான்றது வேறு விஷயம். இந்த கல்வி எதுக்காக ஏன் படிக்கணும்? ஒருத்தன் எதை படிக்கணும்? ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையில் நம்ம ஏதாவது அதுதான் சொல்கிறேன். திருவள்ளுவர் கூட காலையில் அதை தான் சொன்னேன். திருக்குறளில் என்ன சொல்கிறாரு? தினம் சொல்கிறாருல்ல, அது என்ன சொல்கிறாரு? கற்றாரை அப்படி கல்வினே ஒரு அதிகாரம் வருது இல்லையா? கல்வினே ஒரு அதிகாரம், அத்தோட உடல் அவரு கல்லாமைன்னு ஒரு அதிகாரம். அப்போ படித்தவன் ஏன்டா தப்பு பண்ண? நீ 3 PhD கூட பண்ணு, 4 PhD கூட பண்ணு, பயனில்லை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலா. திருக்குறள், நான் சொல்லலை, திருக்குறளே சொல்லுது இல்லையா? அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நேயர்களுக்கு புரியாது போயிடும்போது சந்தேகம் தான் கேட்கலாம். புரியுது சார்.
நல்லது. படிச்சவங்க நிறைய ஆமா, ஆசை படித்தா மனிதர்களை ஒருவரை அன்போடு நேசிப்பதும், அன்பு காட்டுவதும், ஆதரவாக இருப்பதும், இதுக்கு மற்ற உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதற்காக தான் இந்த கல்வியை நமக்கு பயன்படணும். அது இல்லாம வெறும் எந்திர கதியா பணம் மட்டும் சம்பாதிச்சா போறோம், நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சுயநலத்தோடு ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்தால் அவனுக்கு கல்வியால ஒரு பயனும் இல்லை. அவன் எவ்வளவு படிச்சா அவன் மதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அழகா சொன்னீங்க சார். அறிவுக்கும் ஞானத்துக்கும் சித்தத்துக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. ம். ஒவ்வொன்னா சொல்லுங்க. அறிவு, ஆ, ஞானம், ஆ, சித்தம். சித்தம். இது இது எல்லாமே ஒரே பொருள் தான். இது எப்படி சொல்லலாம்னா சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, ம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ம். மனம், புத்தி, புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம். இந்த நாலும் ஒரே பொருளை தான் குறிக்கும். அதாவது பேசிக். இதுக்கு பேரு அந்த கரணங்கள்னு சொல்லுவாங்க. புத்தி, அதாவது மனம். மனம் இருக்குது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? ஏப்பா மனம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்ய வாழ்வுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மனம் என்பது ஒண்ணு இருக்குது. ம். அது ஒண்ணு இருக்குது. ம். மனம்னா அதுக்கு ஆதாரம் எதுமா? மனசுக்கு எது ஆதாரம்? இதயம், இதயம். அது உறுப்பு. மனசு, அறிவு. அதாவது ஆ. நான் உங்களை உடல் உறுப்புகள்ல இருதயம் எங்க இல்ல, இருக்குது மனம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு இடம் சொல்ல முடியுமா உங்களால? இதயம்னு சொன்னீங்களே, அது சரியா? மனசுல சில இருந்து பேர் சொல்றேன். மூளைன்னு சொல்லுவாங்க. அது சரியா? மூளை. மூளை, ஆ, இருதயம் ஆ, இதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, இது எல்லாம் உறுப்புகள் தான். ஆமா. இதெல்லாம் தசையாலான ரத்த ஓட்டம் உள்ள உறுப்புகள் தான். ம். ஆனா இது மனமாகாது. ஓ. ஆனா ஒரு இடத்துல தவறா சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த உலகத்துல. இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப நான் சொல்லலைன்னா எப்ப சொல்ல போறேன்? சொல்ல முடியாது, நேரம் வாய்க்காது. சொல்லிடுறேன். ஓ. இருதய குகை தான் மனம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி வச்சுக்கிறார். வாரியார் கூட அதை சொல்லிக்கிறார். ம். முருகனை நம்ம எங்கடா வேணா இதய குகையில வச்சு வழிபடணும்னு சொல்லுவார். ம். அப்படி காட்டும்போது மனம் எங்க காட்டுவார் வாரியார் சுவாமிகள்? தன்னுடைய இருதய. நீங்க சொன்னது சரி. நீங்க சொன்னது தான் இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனம் என்பது அது மட்டும் அந்த இடத்த மட்டும்தான் நம்ம குறிக்கிறோமே தவிர, உடல் பூராக எங்கெல்லாம் ரத்த ஓட்டம் பரவுகிறதோ, எங்கெல்லாம் நரம்போட்டம் உணர்வுகள் போகிறதோ, அத்தனை இடங்கள்லயும் அது ஊடுருவி இருப்பதுதான் மனம். மனம் ஒரே இடத்துல இல்லை. மனம் எங்க வேணாலும் இருக்கும். உடம்புக்குள்ள நமக்கு மனம் முழுமையும், உடல் முழுமையும் மனம் இருக்கும். எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி. இருதயத்தை நம்ம அடையாளத்துக்காக தான் சொன்னமே தவிர, மூளை இல்லைன்னா மனம் என்ன செய்யும்? இப்போ இருதயம் இருக்குதுமா, மூளை இல்லைன்னா அந்த மனுஷனால் எதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என்ன? இப்போ நான் ஒரு கருவி சொல்கிறேன். இந்த டேப் ரேடியோலாம் போடுறாங்க இல்லையா, ஒலிபெருக்கெல்லாம் ஆம்பிளிஃபையர் வச்சுருக்காங்களா? அங்கே வெளியில் புனல் வச்சு கட்டிக்கிறாங்களா? அதை வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் வைக்கிறாங்களா? இப்போ எனக்கு கழுத்தை வச்சுக்கிறீங்களா? அது போல் வச்சுக்கிறீங்களா? இத்தனை கருவிகள் இருந்தால் தானே அது அந்த டேப் ரிகார்ட்லேருந்து ஒலி போய் மக்கள் கேட்க முடியும். அதுபோல் ஒரு மனிதன் வெறும் மனசால மட்டும் இந்த வேலையை செஞ்சிட முடியாது. இந்த உடல் உறுப்புகளை மட்டும் வச்சுக்கின்னு அதை நம்ம நல்லா வாழ்ந்துட முடியாது. அப்போ நமக்கு என்னென்ன நீங்கள் கேட்ட இந்த மூணையும் இப்போ வரப்போது பாருங்க. அறிவு, தலை. அறிவு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இங்கே சொல்லுவாங்களா? ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார். அது எந்த படம்னு எனக்கு தெரியல. நீங்கள் நேயர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் அதை சொல்கிறேன். ஒரு படத்தில் ரஜினிகாந்தை, நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்வேன். அது என்ன அர்த்தம்? அறிவு கண்ணா பின்னான்னு போகும், மனமும் கண்ணா பின்னான்னு போகும். ஆனால் ஒரு மனிதனாக இருக்கணும்னா இதை தான் கேட்கணும். அதனால தான் ரஜினி அந்த இடத்துல, அது எந்த டைரக்டர் படம் எடுத்தாரோ அவரை வாழ்த்துறேன். அவர் சொன்னார், இதை கேட்டு ஏன் செய்யணும்னா கருணை உள்ளம் இங்கே, அந்த உள்ளத்தை காமிச்சல அடையாளம். நீங்கள் உலகத்துக்கு தெரிஞ்ச அடையாளத்தை தான் அவர் சொல்கிறாரு. அதனால் உள்ளம் என்பது இருதயத்தை காமிச்சு, நான் இதை கேட்டு வேலை செய்கிறேன்னு சொன்னால் இங்கே தான் இருதயம் நினைக்கிறதா உறுதிப்படுத்தி, இந்த இதய கமலத்தில் இருந்து தான் கருணை பிறக்கும். அந்த கருணை பிறக்கத்தினால நான் யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன். அவன் எதிரியாக இருந்தால் கூட அவனை நான் தண்டிக்க மாட்டேன்னு அந்த இடத்துல ரஜினிகாந்த் அந்த காட்சியில் சொல்லுவார். அதுபோல் ஒரு மனிதர், அந்த மனிதர் இந்த அறிவு இதெல்லாம் எதுக்காக வேலை செய்யுதுன்னா, இதை கேட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னா தப்பாக வழிகாட்டிட்டா தப்பாக நம்ம நடந்துடுற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் இதை சேர்த்துக்கணும். அப்போ அறிவும் அந்த இருதயத்துக்குரிய அந்த பண்பும் ஒன்றா சேரணும். அப்போ அறிவு என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னால், அந்த பண்பாடுகளை ஒருமித்து ஒன்று சேர்த்து முறைப்படுத்துவது அறிவு.
அதனால தான் இப்போ நீங்கள் கேட்டீங்களா அறிவு ஞானம் சித்தம். ஞானம். ஞானம்னா அறிவு, ஞானம்னா அறிவு, அறிவுனா ஞானம். அதனால ஞான வடமொழி சொல்லு, தமிழில் அறிவு. ம். அதனால ரெண்டும் ஒன்று தான். அப்போ அறிவு, அடுத்தது இன்னொன்று சொன்னீங்க சித்தம். சித்தம். அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ இதில் 4 வருது, நீங்கள் 2 விட்டுட்டீங்க. இப்போ நான் 2 சேர்த்தே சொல்லிடுறேன். மனம் என்ன பண்ணும், பொறிகள் வழியாக போய் பார்க்கும். இப்போ அவருன்னா அவர் டிரைவரு, இவர் வந்து நமக்கு கூட வந்த நண்பர் அப்படின்னு அடையாளம் காட்டும், அடையாளம் காட்டும். ஆனால் அந்த மனம் எதனால் அடையாளம் மனசுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு நேரடியாக தெரியுமா? மனசு கண் இருக்குதா? கிடையாது. ஆனால் மனத்துக்கண் மாசு இல்லைனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பன் திருவள்ளுவர் சொல்கிறார். அங்கே மனசு என்பது கண்ணு. அங்கே இன்னொரு இடத்துல சொல்லுவார் அறிவு, அது ஒரு இடத்துல கண்ணா மாறும். எங்கெங்கெல்லாம் மனம் கண்ணா மாறுது, எங்கெங்கெல்லாம் அறிவு கண்ணா மாறுது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழலில் தான் அது அமையும், சூழலால் தான் அறிய முடியும். அப்போ மனம் எதை கொண்டு மனம் சிந்திக்கும்? ஏற்கனவே இந்த கண்ணால் பார்த்ததை, காதால் கேட்டதை, நாம் பேசினதை, இப்போ பூவிலேருந்து ஒரு மனம் வந்து அதை நுகர்ந்ததை, அது துர்நாற்றம், நாற்றம். நாற்றம்னா வாசனை, துர்நாற்றம்னா கெட்ட வாசனை. அப்போ இந்த மாதிரி 5 புலன்களாலையும் நம்ம உணர்ந்தது, கேட்டது, பார்த்தது, கண்ணால் பார்க்கணும். இது எல்லாம் பார்த்ததெல்லாம்னா பதிவில் இருக்கும். எங்கே? பிட்யூட்டரி கிளாண்ட், தமிழில் மனோன்மணி. தமிழ் அது பிட்யூட்டரி கிளாண்ட் என்பது ஆங்கிலம், தமிழில் மனோன்மணி. அது சேமிப்பு. இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு எப்படி இந்த பென்ட்ரைவில் நீங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதுபோல் அந்த நம்ம மனிதனுடைய மூளையில் அது சேமித்து வைக்கும். அந்த நினைவாற்றல்லாம் அங்கே தான் இருக்கும். அது மட்டும் கெட்டு போச்சுன்னா கோமா ஸ்டேஜ். அவன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டான். நான் வந்துக்கிறேன் யாருன்னு தெரிஞ்சா சொல்ல மாட்டான். ஏன்? நினைவாற்றல் போயிடுச்சு. நினைவாற்றல் எங்கே இருக்குது? அது அப்போ அங்கே எது வேலை செய்யுது? மனம். அதே இடம்தான் புத்தி, அதே இடம்தான் சித்தம், அதே இடம்தான் ஆணவம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பது. அகங்காரம் என்பது என்னென்னா ஃபைனல் பண்ணுறது, நிச்சயத்தல். கல்யாணத்துக்கு போன மாப்பிள்ளை நிச்சயம் இருக்கிறாங்க இல்லையா, 2 தரப்புலையும் ஒன்றா பேசி, ஆமாப்பா இந்த பொண்ணை இன்னும் கொடு, நான் சம்மதிக்கிறேன், எழுதி வச்சுட்டு இத்தனை தேதி கல்யாணம், நீ இன்னது கொடு, நான் முடிவு பண்ணி ஒரு பேப்பர் எழுதி உறுதிப்படுத்துகிற எழுதுறாங்கல்ல, அந்த வேலையை செய்தது சித்தம். சித்தம்னா நிச்சயிப்பது. புத்தி இழுத்து 2த்தையும் கனெக்ஷன் கொடுக்கும். என்ன, இதை செய்யலாமா வேணாமா, சந்தேகத்தில் இருக்கும். இதை செய்யலாம், இதை வேணாம் அப்படின்னு சொல்லும். அப்போ மனம் பற்றும். எப்படி பற்றும்? புலன்கள் வழியாக போய் பற்றும். 5 புலன்கள் வழியாக போய் பற்றும். அந்த பற்றிய செய்தி வந்து எங்கே வரும்? புத்திக்கு வரும். புத்தி என்ன பண்ணணும்? இது வேணும், இது வேணான்னு அதுவே ஃபைனல், அதுவே பாதி வேலையை செஞ்சிடும். இதுக்கு மேலே இதை செய்யணும்னு அது மேலே அனுப்போம். அதுக்கு மேலே அடுத்த ப்ராசஸ், அடுத்த நிலைக்கு அனுப்போம். அங்கே சித்தம் வேணாம், நீ சொன்னதெல்லாம் ரைட் தான், 2 அனுப்பிச்சிட்ட, இது வேணாம், இதையே செய்யலாம் அப்படின்னு. இதை செஞ்சுட்டுன்னு சித்தம் சொல்லிடுச்சு இல்லையா? யார் நடைமுறைப்படுத்த தட்ட? அறிவு. அறிவு தான். அறிவுக்கு தான் இன்னொரு பேர். 4மே அறிவு தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 4க்குமே அறிவு தான் பேர். இந்த 4மே அறிவு தான்மா. ஞானம்னு கேட்டீங்க, பொது சொல் வந்தது இல்லை, 4மே அறிவு தான். சித்தம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது யாரு நடை? ஆணவம். ஆணவம். நான் சொல்றேன் இதை செய், நான் சொல்றேன் இதை செய் அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்ப நான் சொல்றேன் நீ செய்யுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆணவம் வருதா? நான் ஆணவமா? நான் முதல்ல சொன்னேன்னா ஆணவம்னு. அந்த நான் என்ற ஆணவம் கட்டளை இட்டா கீழகிறவன் செஞ்சாகும். முடிஞ்சிச்சா? இதுக்கு பேர் தான் மறையுடல், சூக்கும உடல்னு பேர். சூக்கும உடல், சூக்குமன்னா வடமொழி, தமிழில் மறையுடல். அப்போ இந்த உடல், மறையுடல், உயிர், இத்தனையும் சேர்ந்ததான் மனிதன். புரியுதா? அப்ப நான் யாருன்றதுக்கு இப்ப இதுல பதில் வந்துருச்சா? நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கிற போது பதில் வந்துருச்சா? ரைட்.